ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி இருக்கக்கூடிய குற்றாலத்துக்கு தான். நான் வந்து 4 குற்றாலத்தை ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன், அதனால் ஒழுங்காக காமிக்க முடியல. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு குற்றாலத்துக்கு போய் காமிக்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி நம்ம குற்றாலத்துக்கு போக போகிறோம். அதுவும் நைட்டு போல் போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். சரி வாங்க, அதுக்கடுத்து நம்ம பைக்கில் போய்கிட்டே லாக் பண்ணலாம். இதுதான் நம்மளோட நாய். நேம் வந்து ரேம்போ. ஹாய் சொல்லு. இப்போ தூக்கத்தில் இருக்குது, அதனால் ஹாய் சொல்லாது. சரி நம்ம ரைடு கண்டினியூ பண்ணலாம். வீட்டிலேருந்து மெதுவாக வண்டியை எடுத்துருவோம். எல்லோரும் கதவை அடைச்சிட்டு தூங்கிட்டாங்க. அமைதியாக எடுக்கணும். என்ன வீட்டிலேருந்து அம்மா அப்பா எழுந்துச்சு இப்போ இங்கே இருக்கிறப்பறம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுறாங்க. பாருங்க, ரோடே அப்படி இருட்டாக இருக்குது. எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரைட்லாம் அமர்த்தி போட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நேற்று தேதி என்னென்னா ஜூலை 13. நேற்று ஜூலை 12 ஈவினிங்லேருந்து சரியான மழை நைட்டு வரைக்கும். நேற்றே ரைடு கிளம்பலாம் தான் நினச்சேன். இதனால நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. குளிச்சு தான் கூட நேற்று கிளம்பல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பப்போ காலிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பப்போ சாரல் விழுந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தான் சீசன் தொடங்கின மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோம். இன்றைக்கி வர சனிக்கிழமை வீக்கெண்டு. கூட்டம் நான் எதிர்பார்க்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இன்றைக்கி நம்ம வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போகிறோம். அதுக்கு அடுத்தடுத்த டேயில் ஒரு ஃபால்ஸுக்காக நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போய் காமிக்கேன். நம்ம கூட வந்து நம்ம தம்பியும் நான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக தான் போயிருப்பேன். ஏன்னா நம்ம வர்றதுக்கு எப்படியும் ஒரு மணி தாண்டியே ஆகும். 12 மணிக்கு மேலேயே ஆகும். ஸோ அங்கே காட்டுக்குள்ளே அப்படி வரும்போது தனியாக வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தென்காசி பஜார். பார்த்தீங்கன்னா 11 மணி எல்லாமே அடைச்சிட்டாங்க. அப்படி வெறிச்சோடி போயிருக்கு. இதே ஒரு 7-8 மணிக்குன்னா அந்த இடத்துலலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரிந்த ஒரு பெரிய கோவில் தான் நம்ம தென்காசி ஸ்பெஷல் காசி விஸ்வநாதர் கோவில். இப்போ பெயிண்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளாகவே நடக்குது. அதெல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் காசி விஸ்வநாதர் கோவிலையும் விளாக் பண்ணுறேன். கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ரோடு போகும், மேலகரத்து ரோடு. அதில் நம்ம நேராக போனால் ஸ்ட்ரெயிட்டாக குற்றாலத்தில் தான் போய் விடும். வேறு எந்த ஊருக்கும் போகாது. மேலகரம், குடியிருப்பு, குற்றாலம் 4 கிலோமீட்டர் தான் நம்ம தென்காசிலேருந்து குற்றாலம். சாரல் வெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக போகுது தென்காசிக்குள்ளேயே. குற்றாலத்தில் இப்போ குளிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. குளித்தோம்னா தூக்கம் அந்த மாதிரி வரும். நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்து ரைட் பண்ணி வீட்டுக்கு வரையிலே நம்மளுக்கு அந்த மாதிரி கண்ணு சொக்கும். நைட்டு போல் குளிக்கிறது செம்மையாக இருக்கும் குற்றாலத்தில். மேலகரம் ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கடுத்து குடியிருப்பு வரும். அவங்களுக்கு முன்னாடி 2 ரோடு பிரியும், ரைட்டு லெஃப்ட்டு. நாம் வந்து இப்போ ரைட் எடுத்து போகிறோம். லெஃப்ட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டாக நம்மளை வந்து குற்றாலத்தில் போய் விடும். இப்போ ரைட் எடுத்து போகிறோம்னா இது வந்து குற்றாலம் முடியுது, அடுத்து போய் விடும். இப்போ நான் இப்படி தான் பார்ப்பேன். இது வந்து ஒரு கொஞ்சம் காட்டு பாதை கணக்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரைடு. அதுதான் அப்படி போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். போலீஸ்லாம் இருக்காங்க. பார்த்திங்களா, குற்றாலத்துக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோம். குற்றாலத்துக்கு வந்து 2 வாசல் இருக்குங்க பாருங்கள். இப்படி கூடியும் போகலாம். இப்படி கூடி போனால் குற்றாலத்துக்கு இன்னொரு சைடு இந்த பெண்கள் குளிப்பாங்க தெரியுமா, அந்த பாதையில் போய் விட்டுருவோம். இந்த சைடு ரைட் சைடு. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வழியாகவே போவோம், நேராக போவோம். காருங்க கூட்டத்தை நம்மளை வந்து மேலே போச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். பைக் வச்சுருக்கோங்களா தெரியல. அதானே பைக் வச்சுருக்கவங்க அப்படி லெஃப்ட்டில் மேலே ஏற்றி விட்டுறணும். ஏன்னா அங்கே உள்ள டிராஃபிக் ஆகி ஜாம் ஆகிரும். வெளியும் எடுக்க முடியாது, உள்ளே எடுக்க முடியாது. அதனால் நம்ம எங்கே ஓரமாக விட்டுறணும் பைக்கை. இதில் அப்படி நேராக நடந்து போவோம். இப்போ நடந்து போய்கிட்டு இருக்க சைட்லேயே நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது தங்குறது மாதிரி. நம்பர்ஸும் அங்கே எழுதி போட்டிருக்காங்க. வந்துகிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு படி இருக்கும். இதில் நம்ம அப்படி கீழே இறங்கி நேராக போக வேண்டியதான்.
நைட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. 24 hours நம்ம குளிக்கலாம். இந்த கடைங்களும் சுற்றி இருக்க கடைங்களும் 24 hours ஓப்பன்லேயே இருக்கு. தண்ணி பாருங்க அடி ஓடி இருக்கு, நல்லா வேகமாக ஓடியது, சவுண்ட் நல்லா இருக்கு. அப்போ எவ்வளோ தண்ணி விழுது இப்போ பாருங்க காமிக்க. ரைட் சைடு வந்து போனோம்னா பெண்கள் குளிக்க இடத்துக்கு போவோம், நேராக போனோம்னா நம்ம ஆண்கள் குளிக்க இடத்துக்கு போகலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுது, நிறையா விழுது, அதே அளவுக்கு கூட்டமும் இருக்கு, அதிகமா தண்ணி விழுது. அதனால வந்து பாதிக்கு மேல குளிக்க விடல, இந்த சின்ன ஃபால்ஸ்ல மட்டும் தான் குளிக்க விடுறாங்க. அந்த பெரிய ஃபால்ஸ்ல வந்து தண்ணி அதிகமா விழுறதுனால தடை போட்டாங்க. ஸோ நம்மளும் குளிக்க ட்ரெஸ் எடுத்து வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால குளிக்க முடியாது, ஏன்னா பயங்கர லைன்ல இருக்கு. இப்பவே மணி 12, லைன் தான் முடியாது, 1 மணி ஆயிரும். இந்த சின்ன அருவியில மட்டும் தான் குளிக்க விடுறாங்க. நம்மளோட கனவு பார்த்தீங்கன்னா வம்பா போயிடுச்சு. மழையும் வைய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியும் ஒரு பக்கம் பயங்கரமா விழுது. அவ்வளவுதான். அங்க பாருங்க மேல வந்து பாதிக்கு மேல குளிக்க விடல, சரிதான் உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி போட்டாங்க. பாத்தீங்கன்னா கரண்ட் போயிருச்சு. ஸோ எங்க பாரு பயங்கரமா இருக்கு. ஸோ எல்லாரும் பயங்கரமா கத்தி குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குற்றாலம் மட்டும் லைட் ஃபோக்கஸ் ஆகுது. இங்க வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்தா தெரியும், இந்த லைட் மட்டும் எரிய விட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. குற்றாலம் நல்லா இருக்கு, இருட்டா சுற்றி இருட்டா இருக்கு. கரண்ட் வந்துருச்சு. குற்றாலத்துல போக பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமா வந்துட்டே இருக்கு, மழையும் வெய்தா. ஸோ சூப்பரா இருக்கு. இப்போ கரண்ட் வந்துருச்சு. நம்ம கொஞ்ச நேரம் அந்த அழகை மட்டும் பார்த்து ரசிச்சு வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அப்படி பின்வாசல் வழியா அப்படி போறோம். பின்னாடி இருக்க கோவில் தான் குற்றாலநாதர் சுவாமி கோவில். அங்க இப்போ க்ளோஸா இருக்கு. இப்போ குற்றாலத்தை வந்து ரீசெண்ட் டேஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமா உள்ள டைம்ல மழை வெஞ்சிருக்க டயத்துல டூரிஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி வரப்போ குற்றாலத்தில் தண்ணி அதிகமாக வருது. ஸோ குளிக்க தடை பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து தடை பண்ணி தான் வந்து ஏமாந்துட்டும் போயிருந்தாங்க. தண்ணி இருக்கிற டயத்துலலாம் நம்ம உளுந்து கணக்கு பண்ணி வரப்போ நம்மளுக்கு ஏமாற்றம் தான் வருது. தென்காசிலேருந்து வரப்போமே நிறையாட்ட இந்த மாதிரி குளிக்க விடல. எனக்கு ஓகே, நான் பெரிய ரொம்ப தூரத்துலேருந்து வரதவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து மான்சூன் சீசன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் நல்லா மழை பெய்யும். ஸோ எப்போவுமே தண்ணி மீடியமானாலும் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் இது கொஞ்சம் கணிக்க முடியல. நம்ம மழையே திடீர்னு வெஞ்சிருது. அந்த சீசன் டைம்லாம் அப்போ தண்ணி அதிகமாக இருக்குது. அதுக்கு சீசன் டைம் நம்ம எதிர்பார்க்க டயத்தில் மழை இல்லை. ஸோ அப்போ வந்து தண்ணி விழாமல் போயிடுது. அதனால சீசன் இப்போ கணிக்கவே முடியல. ஸோ நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குற்றாலத்துக்கு இருந்தால் வரணும். அப்போ தான் ஏமாற்றம் இல்லாமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆனாலும் இப்போ நீங்கள் பார்த்த இதே கூட்டம் தான் அப்படியே இருக்கும். கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டைம் இந்த ரேத்தில் போனால் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்தால் ஏமாற்றதான் நம்மளுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த குற்றாலத்தில் பார்க்கலாம். பாய்.